நேத்து என் நோட் எடுத்து எழுதுனது நீதானே? ஏடி, அன்னைக்கு தானே உனக்கு அம்மா நோட் வாங்கி கொடுத்துச்சு. எப்ப பார்த்தாலும் என் நோட் எடுத்து எழுதிட்டு அப்படி ஈன்னு சிரிப்பியா? ஆ, அந்த நோட்டு முடிஞ்சு போச்சு. வட நோட் இல்ல, நீ எழுதாம தானே வச்சிருக்க, அதான் எடுத்தேன். இங்க போடட்டி, கொன்னை முழியன் நோண்டிடுவேன். இன்னைக்கு அம்மா வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. யாருக்கிட்ட வச்சுக்கிட்ட? ஏங்கிட்டயா? அப்புறம் என்ன நடக்குன்னு பாடு. ஏடி, ஐயோ பாவம்னு பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் அடிச்சிருவான் பாத்துக்கோ. நீ அடிக்கிற வரைக்கும் என் கை என்ன புளியங்க படிக்க போமா? இங்க பாரு, என்னோட தடவை என் நோட்டை எடுத்து அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, மூக்குலே ஒரு குத்து விட்டுருவோம் பாத்துக்க. விடுவ யாராவது ஏமாந்து போயிருப்பாங்க, அவங்க மூக்குல குத்து. இங்க பாரு, நீ அப்பாட்ட போய் இருட்டி. நீ இன்னும் அம்மா கிட்ட இருக்க வேண்டாம். இங்க இருந்தா ரொம்ப தான் சேட்டை பண்ணுத. ஏன்? எனக்கும் அம்மா இங்க தானே இருக்காங்க, நான் இங்க தான் இருப்பேன். நீ வேணும்னா நீ போய் அப்பா கிட்ட இரு. அப்பா வரட்டும், முட்டாயெல்லாம் கொண்டு வருவாங்களா, நீ வாங்குவல, அப்புறம் இருக்கு உனக்கு. ஆமா எனக்கும் அப்பா தானே, நான் அப்படித்தான் வாங்குவேன். இட்டி, லீவ் நாள் வந்தா காலையிலே ஆரம்பிச்சிருவேலா? உன் செல்ல மாவட்ட கேளு. நான் அப்பா கிட்ட போணுமா? நான் எனக்கு போகணும். என் நோட்டை எடுத்து எழுதிட்டு என்னையவே அடிக்கிறதுக்கு வரா? ஏட்டி, எப்போ முட்டி அடிக்கிறதுக்கு வந்தேன்? நீ தானே என்னைய மறட்டுன. நோட்டு தானே வேணும், நான் வாங்கி தரேன். ரெண்டு பேரும் காலங்கத்தால வம்பு பண்ணாதீங்க. அதை உன் செல்ல மாவட்ட சொல்லு. எப்ப பார்த்தாலும் என்கிட்டே சொல்லுவியா? இங்க பாரு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அரை விழுத்து போடுவேன். போய் ஒழுங்கா படிங்க. எப்படி பாடுக்க? நல்லா இருக்கியா? வீட்டுக்குள்ள வா, ஏன் வெளியவே நிக்கிற? ஐயோ வேண்டாமா, ஓ அம்மா கறி ஆடு ஆடுன்னு ஆடுவா. ஆச்சி உன்னையும் அவளையும் கூட்டு வர சொன்னாங்க, அவளை எங்க? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டான், வாப்பா. கிறிஸ்டினா சொன்னா கேளு, டாடி அவ கூட்டிட்டு வா, பார்த்துட்டு அப்பா கிளம்புறேன். டாடி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எதுக்கு போங்க வந்தீங்க? உங்களை யாரு வர சொன்னா? நீங்க இவளை கூட்டிட்டு போங்க. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை தான் போடுறா. இவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல. கிட்டி, எதுக்கிட்டி அப்பாவை பார்த்த உடனே இப்படி பேசுத? இப்போ நான் ஒன்றும் சண்டை போடலப்பா, இவ தான் எப்பவும் என்கிட்ட சண்டை போடுதா. என் முடியை பிடிச்சி இழுத்து இங்கே பாடு, நான் அவன் நல்லா சுருட்டி கொண்டை கட்டி வச்சிருந்தேன். அவன் மண்டையில் இருக்கிற மாதிரி என் கொண்டையை அவுத்து விட்டுட்டா தெரியுமா? எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இவ தான்ப்பா சண்டை போடுறா. பேசாதட்டி, நீ தாண்டி சரியான சண்டைக்காரி. எப்போ பார்த்தாலும் நீ தான் என்கிட்ட மல்லுக்கு நிற்கிற, கடைசியில் என்னைய சொல்லுவியா? நீ தாண்டி சண்டைக்காரி. அம்மா மாதிரி எப்போ பார்த்தாலும் நீ தான் சண்டை போட்டுட்டே இருப்ப. ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கீங்களா? ஆச்சி உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். நான் அம்மாவோட தான் இருப்பேன், நீ இவ்வளோ வேணும் நான் கூட்டிட்டு போ. அலெக்ஸு, எப்படி பாருக்க? நல்லா இருக்கியா? இது ரெண்டும் ஓ பொண்ணா? ஏன் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே? ராதா இங்கே தானே இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வீட்டுக்குள்ள வரான்டான். எங்க அம்மா வந்தா சண்டை போடும். என்னது, உங்க அம்மா சண்டை போடுவாளா? உங்க அம்மா சண்டை போட்டா எங்க அப்பா அப்படித்தான் வருவாங்கன்னு நீ சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்க அம்மாவுக்கு பிடிக்கலனா எதுக்கு வரணும்? வீட்டை பார்க்க போ சொல்லிட்டு இருக்கேன். ராதாவை எங்கனே உரிச்சு வச்சிருக்கியே? உங்களுக்கு எங்க அம்மா தெரியுமா? எனக்கு உங்க அம்மாவையும் தெரியும், உங்க அப்பாவையும் தெரியும். இங்கே அழகா இருக்கீங்க. ஓ அப்படியா? அப்ப நீ தான் அலெக்ஸ் மாதிரி இருக்க. நான் எப்பவுமே எங்க அப்பா மாதிரி தான் தெரியுமா? அதானே பார்த்தேன், நீ உங்க அப்பா மாதிரி தான். சரி, போய் உங்க அம்மா வர சொல்றியா? ஒன்றும் போய் சொல்ல மாட்டா, நான் போய் சொல்றேன். சரி சரி சொல்லு. என்ன அலெக்ஸ், இது 10 வருஷம் ஆயிட்டு கல்யாணம் முடிஞ்சு இன்னுமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ என்னத்தக்கா சொல்றீங்க? அவ குணம் மாறவே செய்யாதுன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மல்லுக்கு தான் நிக்கிறா, சின்ன விஷயங்களை கூட பெருசுப்படுத்துறா. எவ்வளவோ எங்க அம்மாவும் அப்பாவும் பொறுத்து தான் போறாங்க, ஆனா முடியல. இங்க பாருங்க, கோபிச்சுக்கிட்டு வந்து இங்க 1 மாசமா உட்கார்ந்துருக்கா. நானும் எத்தனையோ முறை கூப்பிட வந்துட்டேன், எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா. சரி சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் அவளுக்கு புத்திமதி சொல்லி உன் கூட அனுப்புறேன். என்ன புத்திமதி சொல்ல போற? இல்ல என்ன புத்திமதி சொல்ல போறேன்னு கேட்டேன். ஏண்டி எப்பவுமே இப்படி என்ன மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்க? உனக்காக அவன் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருக்கான், நீ அவனுக்காக விட்டு கொடுத்து போக கூடாதா? அந்த ஆளை முதல்ல இங்க இருந்து போக சொல்லு. அந்த ஆளை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த பக்கம் வர வேண்டான்னு எத்தனையோ முறை சொல்லிட்டல. பின்ன என்ன, பிள்ளைங்களை பார்க்குற சாக்கில் அங்கே இருந்து இங்கே, இங்கே இருந்து அங்கே வந்துக்கிட்டு அலையிறாரு.
இங்க பாரு, நான் என் பிள்ளைங்களை பார்க்க வந்தேன், உன்னை பார்க்க ஒன்னும் வரல. ரொம்ப சந்தோஷம், கிளம்புங்க, பார்த்தாச்சுல. நான் வரேன் பொன்னியக்கா. நீ கிளம்பு அலெக்ஸ், நான் அவகிட்ட சொல்லி வீட்டை பார்க்க வர சொல்றேன். சரிக்கா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட இப்படி எரிஞ்சு விடுற? பாவம் அவன், அவன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. அப்படி என்னடி சண்டை? இங்க பாருக்கா, உனக்கு அதெல்லாம் புரியாது. அந்த ஆளை வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும். ரொம்ப அதிகமா இடம் கொடுத்துட்டேன், அதான் தப்பு. இங்க பாரு, நீ பண்றது தப்பு. உனக்காக அவன் எவ்வளவோ விட்டு கொடுத்து போறான். ஆனா நீ அவன்கிட்ட மல்லுக்கு நிக்கிறது சரியில்லை. போதும்க்கா, இப்ப கிளம்புறியா? எனக்கு இப்ப பேசுற மூடும் இல்ல, எதுவும் சொல்ற மூடும் இல்ல. அந்த ஆளை பத்தி பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு இங்க வராத, நான் வரேன். அடிப்பாவி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த கொதிச்சிட்டு போறா. பாவம் அந்த பையன். இவ இன்னமா தெரிந்தல.